சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் 51வது திருநாமம் மனவே நமக. கால யவனன் என்ற யவன மன்னன் பெரும் சேனையோடு வந்து மதுரா நகரை முற்றுகையிட்டான். கண்ணனால் 17 முறை போரில் வீழ்த்தப்பட்ட ஜராசந்தனுக்கு மற்றொரு திசையிலிருந்து மதுராவை தாக்க படை திரட்டி கொண்டு வந்து கொண்டிருந்தான். தேசத்தையும் மக்களையும் காப்பதற்காக மேற்கு கடற்கரையில் புதிய நகரத்தை நிர்மாணித்து மதுரா நகரையும் மக்களையும் அப்படியே அந்த புதிய நகரத்துக்கு மாற்றிவிடுவது என்று முடிவெடுத்தான் கண்ணன். தன் கண்ணன் பலராமனையும் குலகுருவான கர்காசாரியாரையும் அழைத்து கொண்டு கருடன் மேல் ஏறி அமர்ந்தான் கண்ணன். கருடா, மேற்கு கடற்கரையில் புதிய நகரத்தை நிர்மாணிப்பதற்கு தகுந்த இடத்தை தேர்ந்தெடு என்றான். உடனே கருடன் அவர்களை அழைத்து கொண்டு மேற்கு கடற்கரை நோக்கி புறப்பட்டார். மேற்கு கடற்கரையில் உள்ள குசஸ்தலி என்ற இடத்தை காட்டினார் கருடன். ஆனால் முழு மதுரா நகரும் மக்களும் குடிபெயரும் அளவுக்கு அவ்வூரில் இடமில்லை. எனவே கடல் அரசனை 25,000 சதுர கிலோமீட்டர் தூரம் பின்வாங்கச் சொன்னான் கண்ணன். அவரும் பின்வாங்கவே 150 கிலோமீட்டர் இன்ட்டு 150 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட புதிய நிலப்பகுதி கடற்கரையில் உருவானது. கர்காசாரியார் மற்றும் அவரது சீடரான விஸ்வம்பரரை கொண்டு அவ்விடத்துக்கு பூமி பூஜை செய்தான் கண்ணன். தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து அன்று மாலைக்குள் அங்கே புதிய நகரத்தை அமைக்கச் சொன்னான். கருடனை அவருக்கு உதவியாளராக நியமித்துவிட்டு மதுராவுக்கு திரும்பினான் கண்ணன். விஸ்வகர்மா நகரத்தை அமைப்பதற்கான வரைபடத்தை போட்டு முடிப்பதற்குள் நண்பகல் 12 மணி ஆகிவிட்டது. களைத்து போன விஸ்வகர்மாவும் கருடனும் மாலைக்குள் நகரத்தை நிர்மாணிக்க வேண்டுமென்று கண்ணன் இட்ட கட்டளையை மறந்து தூங்கிவிட்டார்கள். கருடனின் கனவில் ஒரு அந்தண சிறுவன் தோன்றி அக்ரஹாரம் எங்கிருக்கிறது என்று கேட்டான். நகரம் அமைப்பதற்கு முன்னமேயே அக்ரஹாரம் எங்கே என்று இவன் கேட்கிறானே என திடுக்கிட்டு தூக்கத்திலிருந்து எழுந்தார் கருடன். அதுவரை அங்கிருந்த வெட்டவெளியில் இப்போது அழகிய நகரம் உருவாகி கொண்டிருப்பதை கண்டு வியந்தார். அழகான சாலைகள், மாட மாளிகைகள், தோரண வாயில்கள், திருக்கோவில்கள், அரண்மனைகள், வீடுகள், தோட்டங்கள், குளங்கள், கிணறுகள் அனைத்தும் இருப்பதை கண்டார். விஸ்வகர்மாவை எழுப்பினார். அவரும் புதிய நகரம் அமைந்திருப்பதை கண்டு வியந்தார். நகரை அமைப்பதற்காக தான் வரைந்திருந்த வரைபடத்தை எடுத்து பார்த்தார் விஸ்வகர்மா. அந்த வரைபடத்தில் அவர் எப்படி வரைந்திருந்தாரோ அதே போலவே இப்போது நகரம் அமைந்திருப்பதைக் கண்டு மேலும் ஆச்சரியத்தில் அமர்ந்தார். மேலும் மதுராவில் இருந்த மக்கள் அனைவரும் அப்படியே இப்போது இவ்வூருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை இருவரும் கண்டார்கள். கருடனின் கனவில் தோன்றிய அந்த சிறுவன் இப்போது கருடன் முன்னால் வந்து நின்று அக்ரஹாரத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா என்று கேட்டான். வந்தவன் தன் தலைவனான கண்ணனே என்று உணர்ந்து மனவே நமக என்று அவனை துதித்தார் கருடன். விஸ்வகர்மாவிடம் கருடன், மனு என்றால் வியக்கத்தகு சங்கல்பத்தையும் எண்ணங்களையும் கொண்டவன் என்று பொருள். இவ்வுலகை படைப்பதற்கு இறைவன் உழைப்பதில்லை, சிரமப்படுவதில்லை. உலகம் படைக்கப்படும் என்று அவன் திருவுள்ளத்தில் நினைத்தாலே போதும் உலகம் உண்டாகி விடுகின்றது. ஒரு சிறுவனின் விளையாட்டு போல உலகையே லீலையாக படைத்து விடுகிறான் எம்பெருமான். அப்படி உலகையே உருவாக்கும் ஒருவனுக்கு ஒரு நகரத்தை உருவாக்குவது எம்மாத்திரம்? நம் இருவரையும் நகரை நிர்மாணிக்கும் பணிகளை செய்ய சொல்லிவிட்டு நாம் தூங்கி நேரத்தில் அந்த மாயக்கண்ணன் ஒரு நொடியில் நகரை அமைத்து விட்டானே என்றார். முக்தியை அடைவிக்கும் துவாரமாக வழியாக விளங்கும் அந்த நகரத்துக்கு கண்ணன் துவாரகை என்று பெயரிட்டான். ஒரு நொடியில் துவாரகையை உருவாக்கியது போல நொடிப்பொழுதில் தன் திரு உள்ளத்தால் சங்கல்பத்தால் விளையாட்டாகவே உலகை படைக்கும் எம்பெருமான் மனு என்றழைக்கப்படுகிறான். கம்பராமாயணத்தின் முதல் பாடலில் உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைப்பெறுதலும் நீக்கலும் நீங்காமல் அழகிலா விளையாட்டுக்குடையவர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கம்பரும் பாடியுள்ளார். மனவே நமக என்று தினமும் சொல்லி வந்தால் நாம் வாழ்க்கையில் மேன்மைகள் அடைவதற்கு அவன் திருவுள்வம் கொள்வான். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.